எஸ் தேவா வாரான் தேவா வாரான் தெம்மாங்கு பாடுங்கடி வீதியெல்லாம் ஆரத்தி எடுங்க எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை வாரான் தேவா வாரான். ஸோ ஓப்பனிங் சாங்கே ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணி வச்சுருப்பாங்க. கேட்க நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் தேவா படம் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை. ஆனால் உண்மையிலுமே பாப்பம்பட்டிங்கிற கிராமம் இருக்கீங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பாப்பம்பட்டி. பட் இது உண்மையான இல்லை, என்னோட இமேஜினேஷன் தான். ஜஸ்ட் ஃபார் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட், தட்ஸ் ஆல். அந்த கிராமத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சி 43 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த கிராமத்துக்கு மட்டும் சுதந்திரம் கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் அந்த கிராமத்து மக்களை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த கிராமத்து மக்களை ஒரு அடிமைத்தனமாக வச்சிருக்கிறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர கொடி ஏற்ற வேண்டிய கம்பத்தில் வந்து அவனோட கொடியை, ஓகேவா, ராஜதுரை பெரிய மனுஷன் மன்சூர் அலிகான். உண்மையிலுமே அந்த கேரக்டரை இப்போ பார்க்கும்போதுமே ஒரு மாதிரி இருக்கும்ல, நாங்களா நாயம்மாயிரு மட்டன் ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு எப்படின்னா ஒரு லேசினஸாக இருக்கிற ஒரு வில்லனிசம் கூட சொல்லலாம். ஒரு மாதிரி அதுவும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வில்லனிசம் தானே. அப்படி பார்க்கும்போது அந்த கேரக்டர்ஸ் அது அவரோட ஸ்டைலில் பயங்கரமாக பண்ணியிருப்பாப்புல, நல்லாயிருக்கும். ஓகேவா. இப்போது அந்த வில்லேஜையே ரூல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜதுரை அப்படிங்கிறது தான். இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த கிராமத்தில் அவருக்குன்னு ஒரு கொடி, அவருக்கு பின்னாடி ஒரு அடியாள். அவன் அந்த ஊரில் வந்து இந்த செட் ஆஃப் பீப்புள், இந்த கேஸ்ட் ஆஃப் பீப்புள்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அவரை பார்த்து கையெடுத்து கும்பிடலை அப்படின்னா கையை வெட்டுவாப்புல, காலில் செருப்பை போட்டால் காலையே வெட்டுவாப்புல, மரியாதை கொடுக்கல அப்படின்னா சுட்டு கொண்டு விட்டுருவாப்புல. அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்க. ஏன்னா 4 மினிஸ்டர் இந்த பையில, 4 எம்எல்ஏ இந்த பையில இருப்பாங்க. ஒரு போலீஸ் கவர்மெண்ட்னாலே அவர் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஒரு வில்லனிசம் பண்ணுற கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சீனில் வந்து ஒரு கப்புள்ஸ், ஓகேவா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த, அதாவது இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து நீதி நேர்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தன் போராடுவான் தெரியுமா, அவன் தான் அங்கே ஒரு தலைவனாக உண்டாகுவான். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்காக போராடுற ஒரு தலைவர். அந்த தலைவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் போய் சாமி கும்பிடுவான். அப்போ தலைவன் வந்து ஒரு காரில் போவான். அந்த கார் சூப்பராக இருக்கும். அந்த கார் நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. பயங்கரமாக இருக்கும் அந்த காரை. நம்மளுக்கு என்ன மாடல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை என்ன மாடல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவர் இந்த மாதிரி ஊரில் போகும்போது அவங்க வந்து சாமி கும்பிட்டு வருவாங்க. இவனை மதிக்கவே மாட்டாங்க. என்னடா நீ மதிக்கலன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து கொண்டுடுவாங்க. யாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான். ஸோ தினமும் அவருக்கு வந்து உல்லாசமாக இருக்கணும். இப்போ பெரிய மனுஷன்ல ஒரு பொண்டாட்டி ஆஃபீஸெல்லாம் இருக்கணும், 4 கீப்பு இருக்கணும். அது இல்லாமல் ஒரு 4 பேர்த்த போட்டு அடிக்கணும், 2 பேர்த்த கொலை பண்ணணும். இப்பெல்லாம் இருந்தால் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு அதே மாதிரியே ரூல் பண்ணுவாப்புல இந்த வில்லேஜஸை. அதாவது என்னடா இது பாப்பம்பட்டியில் இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹீரோ உருவாகுவான். இந்த அநீதியெல்லாம் எதிர்த்துட்டு இங்கே எல்லாருமே சமம், இங்கே எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்த வாய்ஸ் கொடுப்பான். அவன் தான் ஹீரோ விஜய் தேவா. அந்த தேவா யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. இந்த ஆல்ரெடி ஒருத்த வில்லனிசம் பண்ணிட்டு இருக்காங்க, அவனோட கூட பிறந்த தம்பி. பட் நியாயத்துக்காகவும் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் நீ வந்து மக்களுக்கு பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணனையே போட்டு தள்ளிட்டு அந்த மக்களுக்கு விடுதலை, ஓகேவா, சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ இதுதான் அந்த படத்தோட கதை. ஒரு நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சிருக்கோம். பட் அதெல்லாம் நான் பற்றி பாப்பம்பட்டிங்கிற கிராமத்துக்கு மட்டும் விடுதலை கிடைச்சிருக்காது. அதை வந்து ஒரு பெரிய மனுஷன் ரூல் பண்ணுவான். அந்த பெரிய மனுஷன் போட்டு தள்ளிட்டு அவன் ஸ்டைலிலேயே அப்படின்னா ஒரு லேசினஸான வில்லன்னு போட்டு தள்ளிட்டு ஜாலியாக இருப்பாப்புல. அதே மாதிரி தான். என்னடா அவனை நாங்கள் சாகடிக்க போகிறோம், உனக்கு வந்து ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? என்னடா வேறு கடைசி ஆசை, சாவடிக்க போறீங்க, தூக்கில் போடுண்டா, நான் சாகணுண்டா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு வில்லன் கூட ஜாலியாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேஷுவலான டைலாகாக இருக்கும். ஆனால் அவ்வளோதான். மற்றபடி அந்த அவர் அந்த கிராமத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவாரு. இதோட இந்த படம் வந்து முடிவடைகிறது.
இதில் வந்து இந்த படம் வந்து எப்படி சொல்கிறதுனா பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ அது உங்கள் சாய்ஸ் ப்ரோ. பெருசாக அந்த படத்தில் வந்து நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் ப்ரோ. அடுத்த இந்த படம் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான்.